ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2016ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு மார்ச்சரிக்கு அடையாளம் தெரியாத ஒரு இளம் பெண்ணோட பணம் வருது. அதை அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு கட்டமா அந்த பிணத்தை இவங்க பிணக்கூராய்வு பண்ணும்போது பல அதிர்ச்சிகரமான மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த மர்மங்கள் என்ன, அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே ஹாரரா நம்ம கொலையவே நடுங்க வச்ச படம் தான் தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோயி. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் சீனை காட்டுறாங்க. ஒரே வீட்டை சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி செத்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில இருந்து யாரும் உள்ள வந்த மாதிரியும் தெரியல. அண்ட் அந்த வீட்டை சேர்ந்த 3 பேர்த்த தவிர வேற யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அங்கே எங்கேயுமே தென்படலை. பட் செத்து போன அந்த 3 பேர்த்தோட முகத்தையும் பார்க்கும்போது சாகிறதுக்கு முன்னாடி எதையோ ஒன்றை பார்த்து பயந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி உங்களோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பாதி புதைக்கப்பட்ட நிலையில நிர்வாணமா ஒரு இளம் உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ்க்கு இன்னும் அதிகமா குழப்பம் தான் உண்டாகுது. ஏன்னு பார்த்தா மேல செத்து போயிருக்கிற அந்த 4 பேருமே கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி தான் செத்து போயிருக்காங்க. அதுவே இந்த பொண்ணோட பாடியை பார்க்கும்போது ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம என்னமோ இப்பதான் ரீசெண்டா செத்து போன மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதுலயும் விசித்திரம் என்னன்னா செத்து போன அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. யார் இந்த பொண்ணு அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த மர்ம பெண் யாரு, இந்த கொலைகள் எல்லாம் யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்துல ஷெரீஃபும் குழம்பி போயிருக்கும் போது இந்த கொலைகளுக்கும் இந்த மர்ம பெண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். சோ முதல்ல இந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் தெரியணும். அது கிடைச்சா கண்டிப்பா இந்த மிஸ்டீரியஸான கேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி செத்து போன அந்த பொண்ணுக்கு ஜேன் டோயி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு காஸ் ஆஃப் டெத் தெரிஞ்சுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோ ஆஸ்டினை காட்டுறாங்க. அவன் கூடவே ஒரு பெரியவர் இருக்காரு இல்லையா, அவர் தான் இவனோட அப்பா டாமி. ஆக்சுவலி இவங்க பரம்பரையா அந்த போஸ்ட்மார்ட்டம் தொழிலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டையே அட்டாப்சி சென்டராக மாற்றி அங்கே தான் இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு எரிஞ்சு போன பாடியை அட்டாப்சி பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பாடியை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஹீரோவா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இவனும் என்ன சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க இந்த மாதிரி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனை பயன்படுத்தி விட்டுறா. அடி படுபாவி, ஒரு நிமிஷம் என் உயிரை என் கையில் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் ஆமா நான் உன்னை மேலே தானே வெயிட் பண்ண சொன்னேன், நீ ஏன் கீழே வந்த அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லடா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீழே இந்த இடத்துக்கு பார்க்குறேன், எனக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ஆனால் நம்ம டேட்டுக்கு லேட் ஆகுதே, நம்ம வேற படத்துக்கு வேற போகணும், டைம் இல்லடி அப்படின்ட்டு சொல்ல அட இருக்கட்டும் வாடா ஒரு முறை பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த எல்லாமே சுற்றி பார்க்குறா. ஸோ அப்படியே இவங்க அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நிறையா ஃப்ரீசர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் ஹே இது என்னது, இதான் ஃப்ரீசர்ஸா, இதுக்குள்ள நிறைய பிணங்கள் எல்லாம் இருக்குல்ல, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்வமா கேட்க நம்ம ஹீரோவும் ஹே இல்ல இதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவேன் அண்ட் அப்பாவும் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் வராரு. பார்க்கட்டும் விடுறா மகனே அப்படின்னு சொல்ல அதான் உன் தகப்பனே உத்தரவு கொடுத்துட்டாரு திறந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் அவ காட்டுற அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்ணி காட்டுறான். ஸோ அப்படி பார்த்தா ஒரு கிளவிய கண்ணு வாய் இதெல்லாத்தையும் தேய்ச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கெல்லாம் இதை பார்த்தா பயமா இல்லப்பா அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அடுத்தது ஓபன் பண்றாங்க. இந்த முறை அந்த டெட் பாடியோட முகம் மூடி வச்சிருக்காங்க அண்ட் அதோட கால்ல ஒரு மணியும் கட்டி வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு ஹீரோயினும் இது என்னது இது அப்படின்ட்டு கேட்க இந்த மாதிரி பழங்காலத்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி மணியை கட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, பட் நான் பழங்கால ஆளு அப்படின்றதுனால இதெல்லாம் ஃபாலோ பண்றோமா அப்படின்ட்டு சொல்றாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அந்த துணி எடுத்துட்டு பார்க்கலான்ட்டு போகும்போது ஹீரோட அப்பாவோட பயமுறுத்தி விட்டுறாரு. சரி ஓகே நம்மளுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை கூட்டிட்டு போக ஸோ இவங்களும் மேலே போலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட போறாங்க. அப்ப லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஷெரீஃப் வராரு. அதுவும் ஒரு டெட் பாடியா தள்ளிக்கிட்டே வராரு. ஆக்சுவலி இந்த நேரத்துக்கு ஷெரீஃப் வரமாட்டாரு. ஹீரோவும் என்ன ஷெரீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸா, இந்த நேரத்துக்கு நீங்க எப்பயும் வரமாட்டீங்களே அப்படின்ட்டு கேட்க ஸோ அவர் உன்னோட அப்பா எங்க இருக்காரு அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அண்ட் ஹீரோவும் அவன் அப்பா கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமாப்பா அப்படின்ட்டு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மகனே, நீ பத்திரமா டேட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனுப்பி வைக்க பட் நம்ம ஹீரோக்கு மனசே இல்ல. அதனால ஹீரோவா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு டார்லிங், ஷெரீஃப் எப்பயுமே இந்த நேரத்துக்கு வரமாட்டாரு, அப்படி வராருன்னா அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸா இருக்கணும். ஸோ அப்பாவை தனியா விட்டு வர என்னால முடியாது, அவருக்கு உதவி பண்ணியாகணும். ஸோ இப்போ போலனா என்ன, நம்ம கண்டிப்பா மிட் நைட் ஷோக்கு போலாம், 11 மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்க வரான். அதே சமயம் இங்க ஷெரீஃபும் ஹீரோவோட அப்பா கிட்ட அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு மார்னிங்குள்ள ரிப்போர்ட் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அப்பனும்
புள்ளையும் ஜம்முன்னு நல்லா ஒரு பாட்டை போட்டு விட்டுவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஸோ இப்போ நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க, கூடவே போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்க ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கிறா. ஸ்கின் வந்து நார்மலா இருக்கு, எந்த ஒரு வெளிக்காயமும் இல்லை, முடி பிரவுன் கலர்ல இருக்கு. அப்புறம் கண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா அது கிரே கலர்ல இருக்குது. பொதுவா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணு இந்த கண்டிஷனுக்கு வர சில நாட்கள் இல்ல சில வாரங்கள் கூட ஆகலாம். ஆனா இந்த பொண்ணு செத்து சில மணி நேரம் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்குள்ளவே அப்படி மங்கி போயிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயிறு மூச்சு இழுத்து பிடிச்ச மாதிரி உள்வாங்கி இருக்கு. அடுத்தபடியா அந்த பொண்ணோட கை கால் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட மணிக்கட்டும் கணுக்காலும் உடஞ்சிருக்கு. தொட்டு பார்க்கும்போது அந்த எலும்பு தெரியுது பாருங்க. ஆனா பொதுவா யாருக்காச்சும் இந்த மாதிரி எலும்பு உடஞ்சாலோ இல்ல ஏதாச்சும் அடிப்பட்டாலோ ஏதாச்சும் சைன் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல ஒரு சின்ன அறிகுறி கூட தென்படல. ஸோ மேலும் இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட நகங்கள்ல ஏதோ ஒரு விதமான மண் இருக்குது. அது அவளோட முடியில கூட இருக்குது. அதை பார்த்த ஹீரோவோட அப்பாவும் இதோட பேரு பீட் அப்படின்னு சொல்றாரு. பீட் அப்படின்னா சதுப்பு நில பகுதிகளில் இந்த இழை தழை இதெல்லாம் மக்கி அது ஒரு உரம் மாதிரி மாறும். அந்த மண்ணே பார்க்க வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், பார்க்க உரம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணே இந்த பொண்ணோட முடியிலையும் நகத்திலையும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த வகை மண் இவங்க இருக்க சரௌண்டிங்ஸ்ல இருக்க வாய்ப்பே இல்லை, நார்த் சைடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் மேலும் அந்த பொண்ணோட மூக்கு காது இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாயை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பாதி நாக்கையே காணோம், யாரோ துண்டா வெட்டி இருக்கிறாங்க போல. சோ அதை பார்த்த ஹீரோவோட அப்பாவும் இந்த பொண்ணோட கை காலை உடைச்சு நாக்கை வெட்டி யாரோ கொடூரமான சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணோட வாயை போட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணோட மூக்கு அசையுது. என்னடா செத்து போன படத்தோட மூக்கு அசையுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஈ ஒண்ணு வெளியே வருது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போட்டோ எடுத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து வாய்க்குள்ள செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவளோட வாயில ஒரு பல் மிஸ் ஆகிறத நோட் பண்றாரு. அண்ட் அவளோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ நூல் மாதிரி ஒன்று வெளியே எடுக்கிறாரு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு துணியோட நூலுன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தபடியா அந்த பொண்ணோட அந்தரங்கமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ வேணும்னே அதை சதைச்சிருக்காங்க போல. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கொடூரமான மரணத்தை தான் இந்த பொண்ணு அடைஞ்சிருக்கா. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெளி தோற்றத்தை வச்சு இவங்க எக்ஸாமின் பண்ணது தான். ஆனா வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட முடியாது. உடம்ப கிழிச்சு உள்ளுறுப்புகளை எக்ஸாமின் பண்ணா மட்டும்தான் உண்மையான காஸ் ஆஃப் டெத் என்னன்னு சொல்ல முடியும். அதனால இப்ப ஹீரோவோட அப்பா எல்லா டூல்ஸையும் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணோட பாடியை டச் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது திடீர்னு ரேடியோ ஆன் ஆகி அதுல ஒரு பொண்ணு பயங்கரமா கதற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ஆனா உடனே அது கட் ஆயிட்டு நார்மலா பாட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்ப வந்து கிழிக்கிறாங்க. ஸோ அப்படி கிழிச்சா ஒரு உயிரோட இருக்கிற மனுஷனை கிழிச்சா எப்படி ரத்தம் பீச்சு அடிக்கும், அந்த மாதிரி பல பல பலன்னு சொல்லிட்டு ரத்தம் அப்படியே பீச்சு அடிக்குது. பொதுவா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடும் இல்லையா, பட் அந்த மாதிரி இல்லாம என்னமோ ஒரு உயிரோட இருக்கிற பொண்ணை கட் பண்ண மாதிரி ரத்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரே அமானுஷ்யமா இருக்கு. இருந்தாலும் அந்த ரத்தத்தை வந்து ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணோட அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கட்டி மாதிரி இருக்கு. இது எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோ அதையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பிளட்டை வந்து சாம்பிள் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அது எல்லாமே கீழே கொட்டி போயிருக்குது. அட கடவுளை, இது எப்படா கொட்டச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பாவோ கவனமா வேலை செய்யடா அப்படின்ட்டு திட்டிட்டு அந்த பொண்ணோட விலா எலும்பை கட் பண்ணி உள்ள இருக்க லங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாக்குறாரு. பார்த்தா ஃபுல்லா கருகி போயிருக்குது. மனுஷன் இந்த மாதிரி அவரோட லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை போல. ஒரு மனுஷன் தொடர்ந்து 30 வருஷத்துக்கு 10 பேக்கெட் சிகரெட் அடிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நுரையீரல் பாதிப்படையும். ஆனா இவளை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் அந்த பொண்ணோட இதயத்தை எடுத்து பார்த்தா கொய்யால இதயத்துல தழும்பு இருக்குதுங்க. இதயத்துல மட்டும் இல்ல, மற்ற இதர உள்பாகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தழும்புகள் இருக்குது. அது எப்படி ஒரு மனுஷனோட வெளித்தோல்ல எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாம உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்த முடியும், தழும்பு அங்க எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குழம்பி போறாங்க. ஒரு மனுஷனை கொலை பண்ண பல வழிகள் இருக்குது. ஆனா அதை விட்டுட்டு இவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொல்ல வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த மாதிரி ஒருத்தரை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குழம்பி போயிருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு ஒரு ரூமா செக் பண்ணி பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அந்த மிரர்ல பாருங்க ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை ஹீரோவும் பாக்குறான். ஆனா இவன் அங்க போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அதே சமயம் எங்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட சதைக்கு அடியில ஏதோ ஒன்று இருக்கிறத நோட் பண்ணவர் அந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த எலும்பு அவரோட கையில பட்டு அடிபட்டுருச்சு போல. ரத்தம் அதிகமா வெளியேறதுனால அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் வென்டிலேட்டர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றதை கேட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். சடனா ஒரு உருவம் கிராஸ் ஆகும் பாருங்க, பதறி போய் கீழே விழுந்து போடுறான். அங்க ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு.
இறந்துடுறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஆசாசையா ஒரு பூனையை வளர்த்துருப்பாங்க. அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கும். அதனால இவங்க 2 பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி ஓகே, இந்த பூனையை வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகன இயந்திரம் இருக்கு. அதாவது இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மஷின் இங்க ஒன்று இருக்கு. ஸோ அதில் போயிட்டு அந்த பூனையை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு திரும்பி இவங்களோட ஒர்க்குக்கு வந்துடுறாங்க. இந்த முறை அந்த பொண்ணோட குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு பூ ஒன்று கிடைக்குது. அது என்ன வகையான பூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற புக்கில் தேடி பார்க்கும்போது அந்த பூவோட பேரு ஜிம்சன் வீட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த பூ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனுஷனை பேரலைஸ் ஆக்கிடுமா, அதாவது அசைய முடியாத மாதிரி ஒரு பெண மாதிரி மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அபூர்வமான பூ, எங்கேயும் கிடைக்காது, நார்த் சைட்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா மறுபடியும் அவரோட ஒர்க்கை போய் கண்டினியூ பண்றாரு. இந்த முறை அவளோட இறைப்பையில இருந்து ஒரு சின்ன பொட்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்கிறாரு. ஆக்சுவலி அது ஒரு துணி போல. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பல்லு இருக்கு. அண்ட் அந்த துணிலையும் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கிளீனா அந்த துணியை விரிச்சு பார்க்கும்போது அதுல வித்தியாசமான ஒரு சிம்பிள் இருக்கிறதையும் சில ரோமன் நம்பர் இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அண்ட் முன்னாடி சீன்ல அந்த பொண்ணோட வாய்க்குள்ள இருந்து ஒரு நூல் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த நூலையும் இப்ப ரீசெண்டா கிடைச்ச அந்த கிளாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஒரு பல்லு ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த பல்லுக்கு சொந்தக்காரியும் இந்த பொண்ணு தான். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணை எதுக்காச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணோட தோலுக்கு அடியில எதையோ ஒன்று நோட் பண்றாரு. ஸோ அந்த தோலை உரிக்கலான்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த ரேடியோல கண்ணா பின்னான்ட்டு சேனல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. கடைசியில ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வேற மொழி பிதுங்குது. யோ தகப்பா, எதையா இருந்தாலும் மூட்டை கட்டியா, நாளைக்கு வந்து பாத்துக்கலாயா அப்படின்ட்டு சொல்ல, ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிச்சிடணும்டா மகனே, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உரிக்கிறாரு. அப்படி உரிச்சு பார்த்தா அடுத்த அதிர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த துணியில வந்து ஒரு சிம்பிளை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி சிம்பிள் இந்த பொண்ணோட உள் தோல்ல இருக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்து அப்படியே மறந்து போயிட்டாங்க. எப்படா இது சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொழி பிதுங்கி நின்றுட்டு இருக்க, திடீர்னு இடி இடிக்குது, பட்டார்னு லைட் வெடிக்குது. டார்ச் அடிச்சு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பணத்தை கூட காணோம். டேய் மகனே, இதுக்கப்புறம் நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வாடா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லிஃப்ட் கிட்ட போனா லிஃப்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, வேற வழி இல்ல, படி வழியா தான் போகணும்னு சொல்லிட்டு படி வழியா மேல போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அதை ஓபன் பண்ணலான்ட்டு பார்த்தா இவங்க போதா குறைக்கு ஒரு மரம் விழுந்துட்டு இருக்குது போல. சோ மழை வேற பெய்யுது, இவங்களால அதை ஓபனே பண்ண முடியல. உதவிக்கு யாராச்சும் கூப்பிடலான்ட்டு பார்த்தாலும் செல்போன்லயும் டவர் இல்ல. அதனால ஆபீஸ்ல இருக்கிற லேண்ட்லைன் மூலமா யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆபீஸ் ரூமுக்கு போறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு ஷெரீஃப்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்ட்டு பார்த்தா இவங்க பேசுறது அவருக்கு கேட்க மாட்டேங்குது. வெளியில இருந்து வேற ஒரு பெல் சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் குனிஞ்சு பாப்பான் பாருங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சு. செத்து போன பணத்துக்கு உயிர் வந்து இப்போ அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கு. சடனா இவங்க கதவை வேற ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண ஒரு வெயிட்டான கபோர்டை வச்சு கதவை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா கையில் அடிபட்டு இருந்திருக்கும் இல்லையா, அது வேற ரத்தம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாரு பாருங்க. இங்க ஹீரோவோட கண்ணுக்கு அங்கே ஏதோ ஒரு உருவம் தெரிய, அப்பா அங்கே போகாதீங்க அப்படின்ட்டு கத்துவான் பாருங்க. அவர் அந்த ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பட் சடனா ஏதோ ஒரு உருவம் அவரை உள்ள இழுத்துன்னு போயிடுது. ஹீரோ அப்பா கண்ணுக்கு ஒரு கிரே கலர்ல ஒரு கொடூரமான கண்ணு தெரிய, அதுக்குள்ள ஹீரோ அந்த கதவு உடைச்சுன்னு வந்துடுறான். ஹீரோவோட அப்பாக்கு வயிற்றுல அடிபட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மருந்து போட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தான். ஜெயனோட டெட் பாடி தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ உடம்பு அழிச்சா மட்டும்தான் நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க அந்த அட்டாப்சி ரூமுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட பிணத்தை தூக்கலான்ட்டு பார்த்தா திடீர்னு டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இவங்களால வெளியே போக முடியாது. உடனே ஹீரோவும் அங்க இருக்க கோடாரி எடுத்து டோரை உடைக்க பாக்குறான். அப்ப அந்த ஓட்ட வழியா ஆப்போசிட்ல பார்த்தா இந்த மாதிரி அந்த கிழவியோட பணம் பேனு கத்திக்கிட்டு இருக்குது. அப்ப இவங்களும் இதை வெளியே தானே கொண்டு போக முடியாது, அப்ப இங்கே வச்சு கொளுத்தி விட வேண்டியதுதான் சொல்லிட்டு கெரோசினை ஊத்தி அந்த பணத்தை அங்கேயே கொளுத்தி விடுறாங்க. அது கூட சேர்ந்து அந்த லேபும் பத்திக்கிட்டு எரியுது. ஸோ இவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் அழிஞ்சு போக ஹீரோவோட அப்பா எஸ்டிங்விஷர் வச்சு எல்லாத்தையும் அணைக்கிறாரு. எல்லாத்தையும் அணைச்சு முடிச்சுட்டு இந்த பணத்தை வந்து பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன தீக்காயம் கூட ஆகல. அந்த பணத்தை உங்களால அழிக்கவே முடியல. அதே சமயம் லிஃப்ட் வர மாதிரி உங்களுக்கு சத்தம் கேக்குது. ஸோ என்னவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துக்கின்னு லிஃப்ட்டை நோக்கி போறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள போலான்ட்டு முயற்சி பண்றதுக்குள்ள டோர் க்ளோஸ் ஆயிடுது. அதே சமயம் மறுபடியும் அந்த மணி சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா மூஞ்சில குண்டடிப்பட்ட அந்த பணம் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே அள்ளு கிளம்ப ஆரம்பிக்கும். அதே சமயம் கரெக்டா அந்த நேரத்துக்கு லிஃப்ட்டும் ஓப்பன் ஆக இவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணலான்ட்டு பார்த்தா அது வேற ஜாம் ஆயிருக்குது. போதா குறைக்கு கரண்ட்டும் வேற ஆஃப் ஆக அந்த பிணமும் இவங்களை நெருங்கி வந்துருச்சு போல. உடனே ஹீரோவோட அப்பாவும் கையில இருக்க கோடாரியால ஓங்கி அதை ஒரு அடி அடிக்க அந்த இடமே மயான அமைதியா மாறுது. என்னடா ஒரு சத்தமும் காணோம்னு சொல்லிட்டு ஹீரோவும்
வரைக்கும் வெளியே வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் செத்து போய் கிடக்குறா. அந்த பேய் தான் இவங்களுக்கு ஒரு இல்யூஷனை கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு. சோ ஹீரோவும் ஹீரோயின் செத்துட்டான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க கரண்ட்டும் வந்துடுது. சோ ஹீரோவோட அப்பா அவனை லிஃப்ட்டுக்குள்ள இழுத்துன்னு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. சரி மேல போலான்னு சொல்லிட்டு பட்டன் நமக்குனா மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆயிடுது. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த பேய் இவங்களை எங்கேயுமே போக விட மாட்டேங்குது. அதே சமயம் அந்த பிணை இருக்கிற மிஷின் இருக்குது இல்லையா, அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அந்த இடம் ஃபுல்லா புகையா மாறிட்டு இருக்குது. இங்க ஹீரோவும் அவளை நான் தான் வர சொன்னேன், நானே அவளை கொன்னுட்டேனே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அப்பாவும் இல்ல இதெல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி சரி இப்படியே உட்காந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம மறுபடியும் அந்த அட்டாப்சி ரூமுக்கு போவோம், அந்த பொண்ணு எப்படி செத்தான்ட்டு கண்டுபிடிப்போம், அப்பதான் நம்ம உயிரை காப்பாத்திக்க ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த புகைக்குள்ள பூந்து மறுபடியும் அட்டாப்சி ரூமுக்கு போறாங்க. போற வழியில சில பிணங்கள் ஹீரோவோட அப்பாவை அட்டாக் பண்ண வர அது எல்லாத்தையும் கடந்து எப்படியும் அந்த அட்டாப்சி ரூமுக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணோட மண்டை ஓட்டை வந்து ஓபன் பண்றான். அந்த பொண்ணோட பிரெயின் டிஷ்யூவை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணி பாக்குறான். அப்படியே அதை பார்த்த உடனே அவனோட முகம் எல்லாமே அப்படியே வெளிரி போக ஆரம்பிக்குது, பயப்பட ஆரம்பிக்கிறான். சோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தா படத்துலயே இப்பதான் தரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பிரெயின் செல்ஸ் இன்னும் ஆக்டிவா இருக்குதுங்க. அதாவது அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கிறா. சோ இதை கேட்ட உடனே இது எப்படி சாத்தியம், அவளோட இதயத்தை எடுத்துட்டோம், நுரையீரல் எடுத்துட்டோம், போதா குறைக்க அவளை கொளுத்து எரிய வைக்க வேற பார்த்தோமே, இன்னும் எப்படி அவளால சாகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பழமையே இருக்கும் போது அப்பதான் அந்த துணியை பாக்குறான். சோ முன்னாடி சீன்ல வந்து அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு துணி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த துணியை பாக்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. சோ உடனே அதை வந்து நாலா மடிச்சு பாக்குறான். அப்ப அதுல வந்து லெவிட்டிகஸ் 20:27 அப்படின்னு ஒரு பைபிள் வசனத்தையும் 17ஆம் நூற்றாண்டையும் குறிக்குது. உடனே ஹீரோவோட அப்பா பைபிளை புரட்டி பாக்குறாரு. அதுல ஒரு ஆணோ பெண்ணோ இறந்த ஆத்மாக்கள் கூட தொடர்பு கொண்டா அது கடவுளுக்கு எதிரானது, அது ஒரு பாவச் செயல். இந்த பாவச் செயல்ல ஈடுபடுறவங்களை விட்சஸ் அதாவது சூனியக்காரிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். யாரெல்லாம் இந்த விட்ச் கிராஃப்ட்ல ஈடுபடுறாங்களோ அவங்க மரணிக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பைபிள் வசனத்துல போட்டிருக்குது. இதை படிச்ச ஹீரோவும் அப்ப இந்த பொண்ணு ஒரு சூனியக்காரியா அப்படின்ட்டு கேட்கும் போது அப்பதான் ஹீரோவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது 17ஆம் நூற்றாண்டு அப்போ பல அப்பாவி பெண்களை சூனியக்காரிகள் அப்படின்ட்டு நினைச்சு தூக்குலிட்டும் உயிரோட எரிச்சியும் கொடூரமான மரண தண்டனையும் விதிச்சிருக்காங்க. பட் அதுல செத்தவங்க எல்லாருமே சூனியக்காரிகள் கிடையாது, அப்பாவிங்க. அதுல ஒரு அப்பாவி பொண்ணு தான் இந்த ஜேன் டோயும் கூட. பட் மத்த பொண்ணுங்க மாதிரி தூக்கலிட்டு இவளை கொல்லாம ரிச்சுவல் பண்ணி கொடூரமான சித்திரவதையை பண்ணி இவளை வந்து கொண்டு இருக்காங்க. அந்த அதிகப்படியான வலியை தாங்க முடியாம அது ஒரு சாபமா மாறி ஒரு சூனியக்காரியா மாறிட்டு இருக்கிறா. அதனாலதான் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இவளோட பிரெயின் செல் ஆக்டிவாவும் உடம்பும் சதஞ்சு போகாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த காலத்துல அந்த மக்கள் இவளுக்கு என்னென்ன சித்திரவதை பண்ணாங்களோ அதுதான் இவங்களும் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவளால அந்த வலியை உணர முடியும் இல்லையா. சொல்லப்போனா ஒரு உயிரோட இருக்கிற பொண்ணோட நெஞ்ச பொளந்து இதயத்தை எடுத்து தோலை உரிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. இந்த வலி அவளால உணர முடியும் அப்படின்றதுனாலதான் முன்னாடி சீன்ல ஹீரோவோட அப்பா அந்த சதையை கிழிக்கு போகும்போது ஒரு பொண்ணு அலற மாதிரி ரேடியோல சவுண்ட் கொடுத்தாலாம் வான் பண்ணிருப்பா. அதையும் தாண்டி இவங்க அந்த போஸ்ட்மார்டமா பண்ணிருப்பாங்க. சோ கண்டிப்பா அவ நம்மள பழி வாங்காம விட மாட்டா, அவ அனுபவிச்ச அந்த வேதனையை நம்மளையும் அனுபவிக்க வச்சு கொல்லாம விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா பயந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே பிஜிஎம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிணங்களும் டோரை உடைச்சிட்டு உள்ள வர பாக்குதுங்க. சோ ஹீரோவும் போயிட்டு அதை தடுத்துட்டு இருக்கிறான். இங்க ஹீரோவோட அப்பாவும் ஒரு முடிவு பண்றாரு. அந்த பிணத்துக்கிட்ட போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன பழி வாங்கிக்கோ, ஆனா என் பிள்ளைய மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த நொடியா அவரோட கை கால் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அந்த பிணத்துக்கு எப்படி லங்ஸ் எல்லாம் கருகி போயிருந்துச்சு அந்த மாதிரி இவரோட லங்ஸும் கருகி போய் வாய் வழியா புகை வந்துட்டு இருக்குது. சொல்ல போனா அந்த பிணத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே இப்ப ஹீரோவோட அப்பாவுக்கு நடந்துட்டு இருக்குது. இவருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க அந்த பிணத்தோட கை கால் எல்லாமே உடஞ்சிருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாகி அந்த பிணத்தோட காயங்களும் ஹீல் ஆகுது. அண்ட் அதோட கண்ணும் கிரே கலர்ல இருந்துச்சு இல்லையா, அது இப்போ பிரவுன் கலரா மாறிடுச்சு. எங்க ஹீரோவோட அப்பாவால சுத்தமா முடியல. அங்க இருக்க கத்தியை காமிச்சு என்ன கொன்னுடு மகனே அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல ஹீரோவுக்கும் வேற வழி இல்ல. அப்பா கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம கத்தி எடுத்து அவரை கொன்னுபிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப போன கரண்ட்டும் திரும்பி வந்துருச்சு. அந்த ஷெரீஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி ஓகே நம்மளாச்சும் தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு இவனும் அந்த படி ஏறி டோர் கிட்ட போறான். ஷெரீஃபும் எப்படியாவது அந்த டோரை ஓபன் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல இவனும் முயற்சி பண்றான். அப்ப இவ்வளவு நேரம் டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த ஷெரீஃபும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் கீழே அந்த பொணத்தோட பெல் சத்தம் மறுபடியும் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு இவனும் கீழே பார்த்துட்டு திரும்பி பார்த்தா தவறி கீழே விழுந்து மண்டை உடஞ்சி நம்ம ஹீரோ அங்கேயே செத்து போயிட்டான். இப்ப இவன் ஏன்டா செத்தான் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஹீரோவோட அப்பா மட்டும் அந்த பொண்ணுக்கு அட்டாப்சி பண்ணிருப்பாரு. இவனும் அந்த பொண்ணோட மண்டை ஓட்ட உடைச்சு மூளையை செக் பண்ணிருப்பான் இல்லையா. சோ இவனும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி இருக்கான். அதனால இவன் சொல்லியும் முடிஞ்சு.
கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஜேன் டோயோட அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷெரீஃப் வந்து பார்த்தா படத்தோட ஓப்பனிங்ல எப்படி அந்த கிரைம் சீன் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவன் அப்பாவும் செத்து போயிருக்காங்க. பட் அந்த பொண்ணோட பணம் மட்டும் ஸ்டார்டிங் சீன்ல எப்படி ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா அட்டாப்சி பண்ணதுக்கான தடையுமே இல்லாம இருக்க என்னடா இது ரோதனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிணத்தை அடுத்த அட்டாப்சி சென்டருக்கு அனுப்புறாரு. அப்படி போகும்போது அந்த பிணத்தோட கால் மட்டும் அசையம் பாருங்க. சோ இதுக்கப்புறம் இவ அடுத்த அட்டாப்சி சென்டருக்கு போக போறா, அங்க இருக்கிறவங்களையும் கொன்னு இவ மரண வேட்டை தொடர போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன படத்தை பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் இதே போல ஒரு அருமையான படத்தோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் see you, bye bye and tata guys.